தித்திக்கும் தேன்மழை திக்கட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு தமிழனின் வணக்கங்கள் முரசு கொட்டட்டும் எட்டட்டும். சான்றோரின் வரிசையில் வீட்டிற்கும் அவைத்தலைவர் அவர்களே, நீதிக்கு உண்மையாய் திகழும் நீதிமான்களே, மணி காப்பாளர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் போட்டியிட களத்தில் இறங்கியிருக்கும் சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்று இங்கு உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழனும் பண்பாடும். அவையோரே, தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுத் தருகிறது தமிழரின் பண்பாட்டு அடிச்சுவடுகள் என்று உலகம் முழுவதும் தடம் பதித்து இருக்கிறது. என் தமிழினமே, தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல். வீட்டுக்கு வரும் உறவினர்களை மட்டுமல்ல, முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகம் மலர உணவளித்து உள்ளன்போடு வழி அனுப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழரின் பண்பாட்டு கோட்பாடு. காலம் காலமாகவே இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது நம் தனி சிறப்பு. இதிலும் ஒருபடி மேலே சென்று இது குடும்ப தலைவியின் கடமைகளில் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தோம்பலை இல்லத்தரசியின் கடமையாக வேறு எந்த இனமும் மொழியும் சுட்டி காட்டவில்லை. இதனை தமிழ் இலக்கியங்களிலும் பதிவு செய்திருக்கின்றன. வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. கரையேழு வள்ளல்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம் பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம். இவ்வுலகம் இருக்கும் வரை வரலாறு சொல்லும். தமிழரின் பண்பாட்டு ஈகை பண்பாட்டுக்கு இணையாக நாம் எதையும் சொல்ல முடியாது, செய்துவிடவும் முடியாது. மனிதனுக்கு மனிதன் மட்டும் உதவுவதே ஈகை அல்ல. பறந்து செல்லும் செடி கொடிகளுக்கும் கூட உற்றுளி உதவி செய்து தமிழ் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது தமிழினம். இப்படி நாடு, நகரம், பணம், காசு இத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்த ஈகை எனும் ஈர மனிதனை இலக்கியங்கள் இன்றளவும் போதித்து வருகிறது. இந்த ஈகைக்கும் இலக்கணம் சொன்னவன் வள்ளுவன். வருகையாளர்களே, கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை, வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றவன் தமிழன். இதற்கு காலத்தால் அழியாத பல காவிய கதைகளை சுமந்து நிற்கும் புறநானூற்று நூலே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எதிரி நாட்டு படையினை தாக்கும் பொழுதும் கூட ஈரமும் இரக்கமும் இருதனை காண முடிகிறது. போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியில் தனக்கு உதவியாக இருந்த ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயும் ஒரு தமிழச்சி என்பதில் பெருமை கொள்வோம். இதுதான் தரணி போற்றிய தமிழர் பண்பாடு என்பதனை உலகிற்கு உரக்க சொல்வோம். தீதும் நன்றும் பிறதரவாரா எனும் உயர்ந்த பண்பாட்டை உரக்க சொல்லிடும் தமிழன் என்பதை மறந்து விடாதீர்கள். சமூகம் நலம் பெற, நாடு வளம் பெற ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம். மேலை நாடுகளில் இது போன்ற பதிவுகளும் பண்பாட்டு கூறுகளும் சொல்லப்படவும் எழுதப்படவும் இல்லை. ஆனால் உலகம் போற்றும் இது போன்ற உயர்ந்த பண்பாட்டு கருத்துக்களை உலகறிய செய்தது தமிழரும் தமிழர் பண்பாடும் என்பதுதான் உண்மை. ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, நாடு என பல்வேறு பிரிவினைகளை சொல்லி நமக்குள் வேற்றுமையை ஏற்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கைக்கு உழைவைத்துக் கொண்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேலி என்ற ஒற்றுமையான வாழ்க்கைக்கு தன் பண்பாட்டு அடிச்சுவட்டை பதிவு செய்து சென்றிருக்கிறான். எல்லா நாடும் நம் நாடே, எல்லா ஊரும் நம்மூரே, எல்லோரும் நம் உறவுகளே, இதில் வேற்றுமை வேண்டாம் என சொன்ன இனம் தமிழினம். வழியில் வந்து செல்லும் வழிபோக்கர்கள் கூட
அமர்ந்து செல்ல திண்ணை அமைத்து வீடு கட்டிய தமிழர் பண்பாட்டு கோட்பாடை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட தமிழரின் பண்பாட்டு தலை சிறந்து நிற்கும். தரணி போற்றும் தமிழரின் பண்பாட்டை இந்நாளில் நாமும் போற்றுவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.